ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கே இன்னொரு வீடியோ இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது. அண்ட் ஒரு மல்டிப்ளேயர் கேம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். அண்ட் ஸ்குவாடும் சேஞ்ச் பண்ணல, அப்போன்ட்டும் கிடச்சிட்டாரு. அண்ட் நான் போன வீடியோவில் போட்டது வந்து அதே ஸ்குவாடு தான் இந்த மேட்ச்சுக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இல்லைனாலும் நான் அப்படி சும்மா ஒரு ரஃபாக சொல்கிறேனே. டெவன் கான்வே, ஆண்ட்ரே ஃப்ளெச்சர் அண்ட் ஒன் டவுனில் ரச்சின் ரவீந்திரா, ஜானி பேர்ஸ்டோ, டாரல் மிச்சல், ஆண்ட்ரே ரசல், மிச்சல் சாண்டர், திசாரா பெராரா, ஜாக்கோப் டஃபி, நுவான் துஷாரா அண்ட் ஸ்ரீசாந்த். அண்ட் டாஸ் டைம் அப்போனன்ட் டெய்ல்ஸை சூஸ் பண்ணார். அண்ட் விழுந்தது ஹெட்ஸ், நமக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ பவுலிங் எடுத்துக்கிட்டோம். இந்த பவுலிங் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, ஸோ அவங்க இறங்கிட்டாங்க. நம்மளும் பவுலரை சூஸ் பண்ணுவோம். அண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசாந்த் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எய்த்தாப்பில் நிற்கிறது யாருன்னு பாருங்கள், ஆரோன் ஃபின்ச்சுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாலை ஸ்ரீசாந்த் ரிலீஸ் பண்ண போகிறாரு. அண்ட் இது உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பால். நல்ல லென்த்துங்க, ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. அண்ட் இது உங்களுக்காக செகண்ட் பால். இந்த முறை ஆரோன் ஃபின்ச் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். செகண்ட் பாலும் டாட். ஓகே, கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாப்புல. அண்ட் நம்ம ஏதோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்திருப்பாப்புல. அப்போனன்ட் நம்ம அப்படிலாம் கிடையாது. அண்ட் தேர்ட் பால் யார்கரில் தூக்கிட்டாருங்க, சொல்லிவிட்டாருங்க. 6ங்க. கொஞ்சம் நல்ல யார்கர் பால், ஆனால் 6. ஓகே, இது உங்களுக்காக இன்ஸ்விங்கில் கொஞ்சம் நார்மல் டெலிவரியில் ஃபோர்த்து பாலை ஸ்ரீசாந்த் போட வந்துக்கிட்டு இருக்காரு. எந்த முறை ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கணும். செம்ம ஷாட்டு 6. சூப்பராக உடம்ப ஃப்ளெக்ஸ் பண்ணி அடித்தாருங்க. செம்ம ஷாட்டு உண்மையாகவே. ஸோ 4 பாலில் 12 ரன் கிடச்சிருக்கு. இன்னும் 8 பால் பேலன்ஸ் இருக்குது. எங்கே கொண்டு போகிறாங்க இந்த மேட்சை அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். அண்ட் இதோ உங்களுக்காக 5th டெலிவரி. தூக்கிட்டாருங்க 4. 6 மாதிரி இருந்துச்சு, அது 4 தான் கொடுத்துருக்காங்க. ரீப்ளே பார்க்குறதுக்குள்ளே மாற்றிட்டாருங்க. அண்ட் இந்த ஓவரில் 5 பாலில் 16 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பால் டாட்க்கு அப்புறம் 2 பால் 6, ஒரு 4 அண்ட் ஃபைனல் டெலிவரி. இந்த ஓவரில் ஸ்ரீசாந்த் யார்கர் பாலாக போட ட்ரை பண்ணேன், ஆனால் அதையும் மடக்கி அடித்தார். 4. இந்த ஓவர் இதோட முடியுது. 2 டாட்டு, 2 6, 2 4, 2-2 முடிஞ்சிருக்கு. அண்ட் செகண்ட் ஓவர் ரச்சின் ரவீந்திரா கொண்டு வந்தேன். அண்ட் ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால ஃபீல்ட் செட்டப்பை மாற்றியாச்சு. ஒரு வைட் யார்கர் டெலிவரியும் தூக்கி சொருவிட்டாருங்க. 6 தான். எங்கேருந்து அந்த ஓவரை ஃபினிஷ் பண்ணாரோ அங்கேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே 6, ரச்சின் ரவீந்திரா ஓவர். அண்ட் இதோ உங்களுக்காக செகண்ட் பால் தூக்கி சொருவிட்டாருங்க. 4. என்ன ஷார்ட் பிளேஸ்மெண்ட் பாருங்கள், அந்த ரீப்ளேவை காட்ட விட மாட்டார் அவர். அண்ட் செகண்ட் ஓவர் தேர்ட் பால் ரச்சின் ரவீந்திராவோட கையிலேருந்து 6. அவர் வந்து அந்த கவர்ஸில் தாங்க குறியாக இருக்கார். கவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 22 ரன் அடிச்சிருப்பார். 36 ரனில் 22 ரன் அடிச்சிட்டாரு. அண்ட் ஃபோர்த் பால் தூக்கி சொருவி இருக்காரு. 4 கொழுப்பெரி போய் கிடக்கு. ஹேட்ரிக் 4 கிடச்சிருக்கு. ஆரோன் ஃபின்ச் போன ஓவரில் நல்லா இது பண்ணார். அண்ட் கைஃப் ஆகா டாட் கொஞ்சம் பவுன்ஸியாக போட்டோம், டாட் கிடச்சிச்சு. அண்ட் டாப் ஸ்பின்னில் போட்டு பார்ப்போம் இந்த கடைசி பால். அண்ட் திரும்பி கவர்ஸ் மேலே அடிக்க ட்ரை பண்ணி ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 12 பாலில் 41 ரன் டார்கெட். குலாப்தீன் நைப்பு தான் ஃபர்ஸ்ட் ஓவரை அவங்களுக்காக வீச வந்திருக்காரு. நமக்கு கான்வேவும் ஃப்ளெச்சரும் இறங்கியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் நினச்சி அப்படியே யோசிச்சுலாம் போடுறாருங்க.
ஃபர்ஸ்ட் பால் யாக்கர் அட்டம்ப்ட்டு தூக்கி சொருவிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கான்வே வந்து நம்ம டீமில் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஃபர்ஸ்ட் பால்லே கொஞ்சம் ஹிட்டாக அடிக்கிற ஒரு எபிலிட்டியில் தான் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாலே வந்து தூக்கி சொருகிற மாதிரிலாம் போடாதீங்க தயவு செஞ்சு. குலாப்தீன் நைப் இந்த யார்கரில் இன்ஸ்விங் போட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அண்ட் அதையும் மடக்கி அடித்தாச்சு நம்ம இன்னைக்கு. ஆகா, ஜஸ்ட் மிஸ். எங்கே தூக்கி அடச்சா. ஓகே, 2 ரன் கிடச்சிருக்கு. ஸோ 2 பாலில் 8 ரன் அடித்தாச்சு நம்ம. ஸோ இங்கே அடுத்த பந்து என்னங்க இவ்வளோ நேரம் யோசிக்கிறாரு? நம்ம ஏதோ ஒரு 2 பாலில் 8 ரன் அடித்தோன்னே கொஞ்சம் பெரிய பிளேயர் நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. திரும்பவும் ஒரு அவுட் ஸ்விங்கில் யார்கர் போடுறாரு. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க டெவன் கான்வேக்கு. செம்ம ஷாட்டுங்க, இங்கே பாருங்கள். எக்ஸலண்ட்டுங்க, எக்ஸலண்ட். அண்ட் டெவன் கான்வேவையும் நான் இப்போ ரீசெண்டாக அந்த வேர்ல்ட் கப்பு அந்த சேலஞ்சிலேருந்து தான் வாங்கினேன். அண்ட் உண்மையாகவே ஒரு ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேட்ச்சில் சொதப்புனாப்புல. அண்ட் அதுக்கப்புறம் நல்லா விளாட ஆரம்பித்தாச்சு. அண்டு இங்கே இன்னொரு பவுண்ட்ரி, 4வது பாலில் இன்னொரு பவுண்ட்ரி. அண்ட் இந்த இடத்துல அவங்க 4 பாலில் 12 ரன் தான் இருந்தாங்க. நம்ம 16 ரன், 4 ரன் லீடு தான் இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 8 பாலில் 80 ரன் தான் தேவை. அண்ட் அந்த 5th டெலிவரி இன்ஸ்விங் யார்கரில் போட்டாரு. நல்ல ஷாட்டு, பவுண்ட்ரி கிடச்சிருக்காங்க. ஹேட்ரிக் பவுண்ட்ரி. செலப்ரேஷன் பாருங்க. டெவன் கான்வே பேட்டை மட்டைக்கு அப்படியே ஷோல்டரில் வைக்கிறாரு. நாம தான் அப்படின்ற மாதிரி. 5 பாலில் 20 ரன் வந்துருச்சு. ஸோ குலாப்தீன் நைப் என்ன பண்ணுவார், ஆப்போனன்ட் டீம் கேப்டன் என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும். ஸோ பவுன்சர் அட்டம்ப்ட் சீமப்பில் என்ன நடக்குது? ஆகா, ஒரு சிங்கிள் தான் கிடைக்கிது. சிங்கிளை அடித்து டெவன் கான்வே ஸ்ட்ரைக் எடுத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆகுது. 6 பால் வச்சிருக்கோம். டெவன் கான்வே நமக்காக பண்ணுவாரா அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க வேற ஒருத்தருக்கு ஓவர் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஓவரை மாற்றிட்டாங்க. ஃபேபியன் ஆலன் வந்திருக்காரு, ஒரு ஸ்பின்னர். என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருக்காருன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பவுன்சி அட்டம்ப்ட்டு. சிக்ஸரே தான். செம்ம ஷாட்டுங்க டெவன் கான்வே. ஸோ ஃபர்ஸ்ட் பால்லே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. 1.1 ஓவர் ஆச்சு, 27 ரன், 0 விக்கெட்ஸு. ஸோ ஃபேபியன் ஆலன் யோசிச்சு இந்த பாலை கொஞ்சம் வைட் யார்கரில் போட்டார். அண்ட் செம்ம கேட்சுங்க. செம்ம கேட்சு. செலப்ரேஷனை பாருங்க. ஒரு முக்கியமான விக்கெட்டுங்க. டெவன் கான்வே சூப்பராக செட் ஆகிருந்தார். ஸோ பேர்ஸ்டோவை சூஸ் பண்ணிப்போம். ஏன்னா ரவீந்திராவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இது சரி வராது. ஃபேபியன் ஆலன் போடுறதுனால நம்ம பேர்ஸ்டோவை வச்சுப்போம். ஸோ இன்னும் 4 பாலில் 14 ரன் தான் அடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்க நம்ம டீம் அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும். அண்ட் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஆஹா, மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரன் ஓட முடியுமோ ஓடிப்போம். 3 ரன் தான் ஓட முடிஞ்சிச்சு. ஃபீல்டர் அதுக்குள்ளே வந்து தூக்கி போட்டுட்டாரு. ஸோ 30 ரன் கிடச்சிருச்சு நமக்கு. ஆண்ட்ரே ஃப்ளெச்சர் ஸ்ட்ரைக்குக்கு வந்துடுவார். இவர் எப்படின்னா விளையாட ஆரம்பித்த புதுசில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் மேட்ச்லலாம் 6 அடித்து ஜெயிக்க வைப்பாருங்க. அது மாதிரியான ஒரு டேலண்டட் பிளேயர். 3 பாலில் 11 ரன் அடிக்கணும். அடித்தாருங்க கவர்ஸில். நீங்கள் மட்டும்தான் கவர்ஸில் அடிப்பீங்களா? நாங்களும் அடிப்போம். 6. எனக்கு இதுதான் ஃப்ளெச்சர்கிட்ட பிடிச்சி நான் இவரை அப்கிரேட் பண்ணி இந்த டீமில் வச்சுக்கிட்டே இருக்கேன். அதுவும் ஓப்பனிங்கில் ஃப்ளெச்சர் இது மாதிரி சம்பவங்களை பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ 2 பால் 5 ரன் ரொம்ப நேல் பேட்டிங்காக போயிட்டுருக்கு. ஆகா, டாட்டுங்க. ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? டாட்டுங்க. 1 பால் 5 ரன் வேணும். 4 அடித்து ட்ரா பண்ணுவாங்களா, இல்லை 6 அடித்து ஃப்ளெச்சர் முடிச்சு கொடுப்பாரா? ஸோ ஃபேபியன் ஆலன் என்ன டெலிவரி போடுவார்? பவுன்சர் தான் போடுறாரு. ஆகா, என்ன நடக்குது?
4-ஆ இல்லை, ஓடிப்போம். எவ்வளோ ரன்னு முடியுதோ ஓடிப்போம். எவ்வளோ ரன்னு ஓட முடியுமோ ஓடிப்போம். ஓடு 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 3 முடிஞ்சிடுச்சு. ஸோ 4வது ரன்னை ஓடி இந்த மேட்சை 40-40ன்னு ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.